பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கை படிக்க போகிறோம். என்னென்னா, தேவனுடைய சாயல். நாம் எப்படி அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம், நம்ம எவ்வளோ முக்கியம், நம்ம எவ்வளோ விசேஷித்தவர்கள், அப்போ நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், தேவனை போல சிருஷ்டிக்கப்பட்ட நாம் எப்படி இந்த உலகத்தில் ஜீவிக்கணும், நம்ம குடும்பத்தில் எப்படி ஜீவிக்கணும் அப்படிங்கிற சத்தியத்தை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இன்ட்ரடக்ஷன் கேட்கும்போதே நம்ம கவனமாய் கேட்கும்போது நிச்சயமாக நம்ம அவரை போல மாறுவதற்கு அதற்கான வசனங்களை நாம் தியானிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருத்தரோடையும் பேசி நிச்சயமாய் தேவையுள்ள மக்கள் எல்லாருக்கும் இந்த சத்தியங்கள் தேவை. இருதயத்தில் நொறுங்குண்டவர்கள், காயப்பட்டவர்கள், அவங்களுக்கெல்லாம் ஒரு என்கரேஜ்மெண்ட். அப்போ கவனமாக நம்ம கேட்கும்போது ஆவியானவர் நம்ம உள்ளத்தில் கிரியைகளை நடப்பிப்பார். நிச்சயமாகவே நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். நம்மளுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக நம்மளுக்கு இருக்கிறது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். இன்றைக்கும் கூட ஆதியாகமம் 1 அதிகாரம் 26, 27 வசனத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 1, 26, 27. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். பின்பு தேவன்னா அங்க ஒரு ஃபுல் ஸ்டாப், கமா. அதாவது அந்த இடத்துல ஆண்டவர் நிறுத்திட்டு யோசிக்கிறாரு, எப்படி மனுஷனை சிருஷ்டிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல ஒரு பாஸ் இருக்குது பாருங்க. அப்போ ஆலோசிக்கிறார், திட்டமிடுறாரு. ஏன்னா மனுஷன் ரொம்ப சிறந்தவன், தனக்குள்ளேயே அவர் சிந்திக்கிறார், யோசனை பண்றாரு எப்படி மனுஷனை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படி யோசிச்சு ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளை போலவே உண்டாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சாயல்லையே நம்மளை உண்டாக்கிட்டாரு. இப்போ இந்த இன்ட்ரோடக்ஷனோட இந்த வசனத்தை படிப்போம். நமது சாயலாகவும். பின்பு தேவன் யோசிக்கிறாரு, நிறுத்திட்டு நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும். சாயல் பார்த்தா அவருடைய சாயல்லையே. நம்ம சொல்றோம், இந்த குழந்தையுடைய சாயல் அப்படியே அவங்க அப்பா மாதிரி இருக்கு, அப்படியே அவங்க அம்மா மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்போ நம்மளை எப்படி சிருஷ்டித்தாரா, நம்ம ஆண்டவரை மாதிரி அவருடைய சாயல்ல நம்ம மனுஷனை நம்ம சாயல்லையே உண்டாக்குவோம். அதுதான் நமதுன்ற வார்த்தை வருது. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி, ரூபம் நம்மளுடைய ரூபத்திலேயே உருவாக்கிடுவோம், மனுஷனை உண்டாக்குவோமாகன்னு அவருக்குள்ளேயே திங்க் பண்ணி ஆண்டவர் அப்படி உண்டாக்குறாரு பாருங்க. அப்புறம் அடுத்தது அதுல இன்னொரு முக்கியமான வசனம் என்னன்னா, எல்லாத்தையும் முன்னாடியே உண்டாக்கி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் இவைகளை எல்லாத்தையும் இவன் ஆழக்கடவன் அப்படின்னு சொல்லி ஆழக்கடவர்கள் அப்படிங்கிறாரு. ஆழக்கடவர்கள் இருக்கிறது மனுஷன் மட்டும்தான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆழக்கடவர்கள். அதாவது மனுஷனை உண்டாக்கும் போதே உள்ள மனுஷியும் வச்சே உண்டாக்கிட்டாரு. அதனாலதான் ஆழக்கடவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது 27 வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அவங்களை எப்படி உண்டு பண்ணாரோ ஆணும் பெண்ணுமாகவே உண்டாக்கிட்டார். அதனாலதான் ஆழக்கடவர்கள்ன்ற வார்த்தை அங்க முன்னாடியே வருது. ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளை எப்படி உருவாக்கி இருக்காரு, எப்படி சிருஷ்டித்தாரு. தேவனை போலவே அவருடைய சாயல்ல உண்டாக்கிட்டாரு. உண்டாக்கும் போது பெண்ணையும் உள்ளேயே வச்சு, இந்த மனுஷனுக்குள்ளேயே வச்சு உண்டாக்கிட்டாரு. அப்போ இது குடும்பத்தை குறித்தும் சொல்ல போறேன். 2 பேரும் கணவனும் மனைவியுமாக 2 பேரும் ஒன்று சேரும் போதுதான் அந்த இடத்துல தேவனுடைய சாயல் வெளிப்படுகிறது.
ஒருத்தர் மட்டும் இருந்தாங்க அப்படின்னா அங்க தேவனுடைய சாயல் வெளிப்படுறது இல்லை. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல 2 பேரா இருக்கும்போது, கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கமா இருக்கும்போது அங்க தேவனுடைய சாயல் வெளிப்படுறது இல்லை. தேவனுடைய பிரசன்னம் அங்க உணரப்படாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எங்க கணவனும் மனைவியும் ஒன்றாக இணைந்து ஒரு காரியத்தை செய்யறாங்களோ அந்த இடத்துல தான் கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படும். தேவனுடைய சாயல் அப்பதான் முழுமையா இருக்கும். கணவன் தனியா ஒன்று செஞ்சு மனைவி தனியா ஒன்று செஞ்சா அந்த இடத்துல தேவனுடைய சாயல் வெளிப்படாது. ஏன்னா கர்த்தருடைய சிருஷ்டிப்பே ஆணும் பெண்ணுமாக தான் அவர்களை சிருஷ்டித்தார். அதுக்கப்புறமா ஆதாம தூங்க வச்சுட்டு ஆதாம்குள்ள இருந்து விலா எலும்பை எடுத்து அதை மனுஷியா உருவாக்கி அதுக்கப்புறமா கொண்டு வந்து இந்தா உனக்கு ஏற்ற துணை அப்படின்னு சொல்லி ஆதாம் கையில ஏவாளை கொடுக்குறாரு பாருங்க. அப்போ அவர்களை உண்டாக்கும் போதே ஆணும் பெண்ணுமாக தான் ஆதாமே ஏவாளையும் ஒன்னாதான் உண்டாக்குனாரு. பிரியமானவர்களை, இந்த இடத்துல நீங்க உங்க குடும்பத்துல நீங்க உங்களை சர்ச் ஆராய்ந்து பாருங்க. நீங்க கணவன் தனியா இருக்கீங்களா, மனைவி தனியா இருக்கீங்களா, இல்ல 2 பேரும் ஒன்னா இருக்கீங்களா? நம்ம கருத்து வேறுபாடுகள் வரலாம், சில நேரம் சண்டைகள் வரலாம், என்ன வேணா நடக்கலாம். ஆனா நம்ம ஒரு ஒற்றுமைக்குள்ள ஒரு நேரத்துல வந்துடணும். அந்த நாள்லயே அந்த நிமிஷங்கள்லயே நம்ம என்ன ஆயிரணும், ஒண்ணு சேர்ந்துடணும். ஒருவேளை மாறி மாறி வாக்குவாதம் வந்துட்டே இருக்குன்னா கண்டிப்பா 2 பேரும் அந்த இடத்துல அமைதியா விட்டுறணும். அந்த இடத்துல ஆண்டவர் வெளிப்படும்படியாக அமைதியா விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க திரும்பவுமா 2 பேரும் ஜெபித்து ஆயத்தமானதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா அந்த பாயிண்ட குறித்து நீங்க பேசி ஒரு மனதுக்கு வரும்பொழுது அந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அந்த இடத்துல முடிவு சமாதானமான முடிவாக இருக்கும். தனித்தனி முடிவா 2ஆ தனியா பிரிந்து இருக்காது பாருங்க. பணமும் ஒன்னா இருக்கணும், குடும்பம் பிள்ளைகள் எல்லாருமா சேர்ந்து எல்லாரும் ஒன்றா இருக்கணும். முக்கியமா கணவனும் மனைவியும் ஒன்றா ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் திட்டத்தின்படி 2 பேரும் இணைந்து இருக்கும் பொழுதுதான் அந்த இடத்துல தேவனுடைய சாயல் வெளிப்படும். அப்போ கணவனும் மனைவியும் தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் கூட நடுவுல வர்றதில்ல. கணவனும் மனைவியும் சேர்த்து தான் ஆண்டவர் பாக்குறாரு. ஆண்டவர் 2 பேத்துக்கும் நடுவுல வர்றதே இல்லை, கணவன் மனைவிக்கு நடுவுல. அடுத்தது 2வது பாயிண்ட், நம்ம தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. இந்த ரகசியம் மகா பெரியது அப்படின்னு எபேசியர் 5வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். இதே பாயிண்ட்ல எபேசியர் 5 வாசிப்போம். எபேசியர் 5வது அதிகாரம். எல்லா திருமணங்கள்லயும் இந்த வசனங்களை வாசிக்கிறத நம்ம கேட்போம். அந்த கல்யாணத்தோட அந்த வசனத்தை அப்படியே விட்டுருவோம். இதெல்லாம் கல்யாண வசனம் அப்படின்னு சொல்லிட்டு. பிரியமானவர்களே, நான் தாழ்மையா எல்லாத்துக்கும் சொல்றேன், இதன் அடிக்கடி ஒவ்வொரு நாளும் நம்ம குடும்ப ஜபங்கள்லையும் சரி, ஒவ்வொரு நாளும் நம்ம இதை தியானித்து கொண்டே இருக்கணும். பாருங்க, எபேசியர் 5 30, 31, 32 3 வசனத்தையும் வாசிக்கிறேன். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கோம்? அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய எலும்புகள், அவருடைய நரம்பு, தசை, எல்லா உறுப்புகளும் நம்மளதும் ஆண்டவரதும் ஒண்ணு. அவருடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட நம்ம உறுப்புகள் எல்லாம் இயேசுவின் அவயவங்கள். அடுத்தது 31வது வசனம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். 2 பேரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். பவுல் அதை பத்தி என்ன சொல்றாருன்னு பாருங்க. 32வது வசனம். இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இந்த ரகசியம் மகா பெரியது. ஆண்டவரையும் சபையும் பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு பவுல் இந்த அதிகாரத்துல முடிக்கிறாரு. அப்போ நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டியது, கணவனும் மனைவியும் இசைந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் பொழுது எளிதாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்க ஜெயித்து கொள்ளலாம். ஏன் அப்படின்னா, கணவன் மனைவி 2 பேரும் ஒன்னாவே இருக்கும்போது அங்க பிசாசு இடையில வர முடியாது. இங்க ஆதாமும் ஏவாளும் பிரிஞ்சாங்க. ஏவாளை பிசாசு வஞ்சித்து ஆண்டவர் சாப்பிட வேண்டான்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டாங்க. ஏவாள் தனியா போனப்போ பிசாசினுடைய சத்தத்துக்கு அவ கீழ்ப்படிய வேண்டி நேரிட்டது. 2 பேரும் ஒருவேளை ஒன்னா இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல
தப்பு நடந்திருந்திருக்க முடியாது பாருங்க. அப்ப கணவனும் மனைவியும் ஒன்னா இருக்கும்போது தேவனுடைய சாயல் அந்த இடத்துல வெளிப்படுகிறது. அப்போ எல்லாருமா சேர்ந்து நம்ம இந்த இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நம்ம தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். அப்ப அவருடைய குணாதிசயங்கள் எனக்குள்ள காணப்படுதா? என்னுடைய குடும்ப உறவுல தேவனுடைய சாயலை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா? இதெல்லாம் வேத வார்த்தைகள் பாருங்க. அவருடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட நான் அவருடைய அன்புல நடக்கிறேனா? அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? ஒரு தகப்பனை போல அன்பு, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவருடைய அன்பை பத்தி ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கு. அவர் அப்படி அன்பானவர். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்புக்கு ஈடு என ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி நம்ம அன்பா இருக்கோமா? நான் இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது யோசித்தேன், நம்ம ரோட்ல போகும்போது இந்த அன்பு, இந்த தேவனுடைய சாயல் வெளிப்படுதா? நம்ம வண்டியில போகும்போது வரும்போது யாராவது ஒருத்தர் முன்னாடி வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த காரையோ அந்த 2 வீலரையோ நம்ம விடுறதில்ல, விட்டு கொடுக்க மனசுல, அதுக்கு முந்திட்டு போறோம். சிக்னல்ல போய் நிற்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யாராவது முந்திட்டு போயிட்டா, இடிச்சுட்டு போயிட்டா எவ்வளோ கோபம் வருது. அந்த இடத்துல தேவனுடைய சாயல் வெளிப்படுகிறதா? ரோட்ல நம்ம போகும்பொழுது வரும்பொழுது நம்ம எந்த விதமாய் நடந்து கொள்ளுகிறோம்? பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்ம ஆழமாய் சிந்திக்க வேண்டும். தேவனுடைய சாயல்னா நம்ம 24 மணி நேரமும் அவருடைய சாயல்ல நாம் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம அப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்கோம். தேவனுடைய சாயல் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவருடைய சாயல்ல 27வது வசனமும் ரொம்ப முக்கியமான வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அப்ப நம்மளுடைய சாயல் தேவனை வெளிப்படுத்தணும். நம்மளுடைய ரூபம், நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களும் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதா இருக்கணும். பிரியமானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். அடுத்தது, அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். அவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் நம்மளுக்குள்ள காணப்படணும். இவ்வளோ நாள் நம்ம அந்த மாதிரி நடந்துக்கலன்னா இனிமேல் இந்த ரகசியத்தை கற்றுக்கொண்ட நாம் எப்படி கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து இருக்கணும். அப்பதான் தேவனுடைய சாயல் வெளிப்படும். ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம மறைமுகமா பலவிதமான காரியங்கள்ல ஈடுபடும் பொழுது அங்க தேவனுடைய சாயல் வெளிப்படவே முடியாது. கணவனும் மனைவியும் இசைந்து இருக்கும் பொழுதுதான் அந்த இடத்துல தேவனுடைய சாயல் வெளிப்படும். அதுக்கப்புறம் அவர் நடந்து அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நம்ம நடந்து கொள்ளணும். அவருடைய அன்பு, அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய எல்லா தன்மைகளும் நமக்குள்ள காணப்படணும். நம்மளுடைய சாயல் அவரை வெளிப்படுத்துகிற சாயலாயிருக்கணும். இன்னும் இதை குறித்து இன்னும் வரப்போகிற லெசன்ஸ்ல நம்ம நிறைய படிப்போம். பிரியமானவர்களை, இன்றைக்கு இந்த 2 பாயிண்ட்டை நம்ம கருத்தில் கொண்டு அவரை போல வாழும்படியாக சிருஷ்டிக்கப்பட்ட நாம் அவரை போல வாழ முற்படுவோம். அதுக்கு ஆவியானவர் தாமே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கிருபை செய்து வழி நடத்துவாராக. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.